தினம் தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய அநீதியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் கட்டவிழ்த்து இருக்கின்றார்கள். நம்மளுக்கு அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கர்நாடகா, கேரளா போன்ற மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் தமிழகத்தினுடைய வளத்தை, தமிழகத்தினுடைய எதிர்காலத்தை சீரழிக்கக்கூடிய அளவில் நம்மளுடைய நம்ம முல்லை பெரியாறில் நம்மளுக்கான உரிமையை மறுக்கின்ற கேரளாவினுடைய முதலமைச்சர், காவேரியில குறுக்க அணையை கட்ட துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் எல்லாம் கூட்டி தமிழகத்தினுடைய இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, டாஸ்மார்க்கில் ஏற்பட்ட ஊழல்கள் எல்லாம் மறைப்பதற்காக, மக்கள் தெரிந்துவிடக்கூடாது என்பதற்காக மக்களை திசை திருப்பக்கூடிய ஒரு கூட்டத்தை தமிழகத்தில் அரங்கேற்றி இருக்கின்றார்கள். இன்னும் தொகுதி வரையறையை பற்றி மத்திய அரசாங்கம் பேசாமல் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொய்யான ஒரு விஷயத்தை கற்பனையோடு, அரசியல் சுய லாபத்தோடு இன்று அரங்கேற்றி இருக்கக்கூடிய கூட்டமானது உண்மையிலே சுயநல அரசியல்வாதிகளின் கூடாரமாக இன்று கூட்டப்பட்டிருக்கின்றது. அதில தமிழர்களுடைய நலனோ, தமிழர்களுடைய எதிர்காலத்திற்கோ, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கோ எந்த விதமான முன் ஏற்பாடுகளும் செய்யாத ஒரு கூட்டம் பொய்யான பிம்பத்தை கட்டமைத்து தமிழகத்திலே சுயநல அரசியலை முன்னெடுக்க துடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக போலி திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம். ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்றோம். ஸ்டாலின் அவர்களை கண்டிக்கின்றோம். தமிழக அரசே, தமிழக உரிமையை விட்டுக் கொடுக்காதே. தமிழக அரசே, தமிழனின் உரிமையை விட்டுக் கொடுக்காதே. வேறறுப்போம், சுயநல அரசியலை வேறறுப்போம். சுயநல அரசியலை வேறறுப்போம். சுயநலகார கூட்டங்களே, திருத்திக்கொள். சுயநலகார கூட்டங்களே, திருத்திக்கொள். தமிழக உரிமையை காவு கொடுக்காதே. தமிழக உரிமைகளை காவு கொடுக்காதே.